அன்பு தோழிகளே, நாம் இந்த வீடியோவில் பயணங்கள் பாகம் 135 போட போகிறோம். நேற்று எபிசோட் போட முடியலை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் போடல. இன்றைக்கான எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக கண்ணீர் கட்டுக்குள் வர நிதானமாக முகத்தை துடைத்து கொண்டு, இதை நான் எடுத்துக்கிறேன் அங்கிள் என்றாள். வேண்டாம், மறுபடியும் கேட்டுட்டு அழுவாய். உன் தம்பிக்கு தெரிந்தால் இன்னும் மோசம், என்கிட்டயே இருக்கட்டும் என்றார். ஆனால் கபிலனோட விசாரணைக்கு இது உதவும் அங்கிள். கடைசி நிமிடம் வரை பைலட் இராணுவ தளத்தில் லேண்ட் பண்ணுறதுக்காக என் அப்பா கூட போராடி இருக்கார். இது கபிலனுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அங்கிள் என்றார். இருக்கலாம், ஆனால் உன்னிடம் தரமாட்டேன். நீ வந்து கேட்டதாகவும் யாருக்கும் தெரிய வேண்டாம். நானாகவே விசாரணை கமிஷன் முன்பு ஆஜராகி இதை கொடுக்கிறேன் என்றவர் அந்த பாக்ஸில் இருந்து இன்னொரு பென்ட்ரைவை எடுத்து கொடுத்து, இது நானும் உன் அப்பாவும் பேசி ரெக்கார்ட், சீனிவாஸ் தான் ரெக்கார்ட் பண்ண சொன்னார் என்றார். வாட் என்று அதிர்ந்தாள் கவினி. ஆமாம் என்று தலையசைத்து, விசாரணைக்காக என்னை நியமித்ததாக தெரிஞ்சதும் உடனே வந்து என்னை பார்த்தார். நாங்கள் பேசுவதையும் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்க சொன்னார். இதோ தற்செயலாக சொல்கிறார் என்று நினைத்தேன். ஆனால் பிற்காலத்தில் பிரச்சனை என்றால் ஸ்ரீனி இருக்க மாட்டார் என்று முடிவு செய்துதான் அப்படி பேசியிருக்கார் என வருத்தமாக சொன்னார் சேக்கப். அதிர்ச்சி விலகாமல் அமர்ந்திருந்தாள் கவினி. அப்படியானால் அப்பா எல்லாவற்றையும் முன்பே தீர்மானித்திருந்தாரா என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டவளின் கண்ணீர் மீண்டும் கசிந்தது. இதில் என்ன பேசியிருக்கிறார் அங்கிள் என்று கேட்டபடி அதையும் கம்ப்யூட்டரில் சொருகி ஹெட்போன் வழியாக கேட்க ஆரம்பித்தாள். ஆட்டோ பைலட் மோட் ரிலீஸ் ஆனதற்கு கோ பைலட் எப்படி குற்றம் சொல்ல முடியும் சேக்கப் சார்? எதிர்பாராத விதமாக விமானங்களில் நிகழ்வது தானே. அதைப்போல் தனது கற்ப காலத்தை மறைத்து வசுந்தரா அந்த விமானத்தில் பயணம் செய்ததும் குற்றம்தான். அப்படி பேசஞ்சரோட நேம் ஷாட் விவரத்தை நான் படிக்காமல் விட்டதும் குற்றம்தான் சேக்கப். ஒரு கேப்டனாக நேம் ஷாட்டை நான் படித்திருந்தால் என் ஒய்ஃப் அந்த பிளேட்டில் வருவதை என்னால் தடுத்திருக்க முடியும். அதனால் இதில் கோ பைலட் கபிலனது தவறு எதுவும் இல்லை. நடந்தது எல்லாமே தற்செயல் என்று ஒரு வாக்குமூலத்தைப் போல மிக தெளிவாக கூறியிருந்தார் இவளது தகப்பன். குற்றத்தை மற்றவர்கள் மேல் சுமத்தாமல் தன்னையே குற்றவாளியாக்கி கொண்டது மட்டுமல்லாமல் கபிலனையும் நிரபராதியாக கூறியிருந்தார். எல்லாவற்றையும் மீறி ஒரு இளைஞனின் எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கார் என்பதோடு கபிலன் மீதான அவரது அன்பு புரிந்தது. அந்த ரெக்கார்டை மட்டும் தனது மொபைலில் காப்பி செய்து கொண்டவள், இன்னும் 3 நாளில் இறுதி விசாரணை நடக்கப் போகிறது அங்கிள், நீங்கள் வருவீங்க தானே என்று தயக்கமாக கேட்டார். என் நம்பரோட மகளுக்காகவும் அவருக்கு பிடித்த ஒரு இளைஞனுக்காகவும் நான் இதை கூட செய்ய மாட்டேனா என்று கேட்டவர், நீ வந்தது போலவே கிளம்பி போயிடு கவினி, நாளை காலை சென்னை பிளைட்டுக்கு நான் வரேன். நேரடியாக விசாரணை கமிஷன் முன்பு ஆஜராகி எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன் என்று ஆதரவாக பேசினார். தேங்க்ஸ் அங்கிள் என்றாள் கவினி. இது மட்டுமில்லை கவினி, கபிலன் கேஸில் இன்னொரு ப்ளஸ் இருக்கு என்றார். என்ன ப்ளஸ் அங்கிள் என்று பரபரப்புடன் கேட்டாள். சரியோ தவறோ எதுவாக இருந்தாலும் கபிலன் மீது எந்த விதமான அழுத்தமும் வரக்கூடாது என்று ஸ்கைவிங்ஸ் மேலிடம் சொல்லிதான் இந்த காக்பிட் ப்ளஸ் பாக்ஸ் வெளியே கொண்டு வரப்படலை. இது தொடர்பாக அவங்க எனக்கு எழுதி அனுப்பிய மெஜேஸ் காப்பி கூட என்கிட்ட பத்திரமா இருக்கு. மேல அதிகாரிகளே வேண்டாம் என்று சொன்ன ஒரு வழக்கை மீண்டும் விசாரிப்பது எப்படி முடியும்? ஆக இந்த விசாரணை கமிஷனே தேவையற்ற ஒன்று மட்டுமில்லை, இது கம்பெனியின் நேர விரயம் என்று ஒரு லெட்டர் எழுதி போர்ட் ஆபீஸ் நம்பருக்கு அனுப்ப போறேன் என்று கூறியவரின் முகத்தில் மெல்லிய சிரிப்பு. அவரை நோக்கி கைகூப்பி தேங்க்ஸ் அங்கிள் என்று அழுத்தமான குரலில் கூறினாள் கவின். ஆன்டி லஞ்ச் ரெடி பண்ணிட்டா, சாப்பிட்டு உடனே கிளம்பு. டுமாரோ பிளைட்டுக்கு நான் வரேன் என்றார். சரிங்க அங்கிள் என்று கூறி அவரோடு கீழே வந்தார். அழுத முகத்தை கழுவிக்கொண்டு சாப்பிட அமர்ந்தார். ஜேக்கப்பின் மனைவி அன்பாக உணவளித்தார். சில இனிப்பு வகைகளை டப்பாக்களில் அடைத்து இதை அபிக்கு கொண்டு போய் கொடு கவினி என்று கொடுத்து அனுப்பினார். அவர்களிடமிருந்து விடை பெற்று மீண்டும் டாக்ஸியில் பயணித்து கொல்கத்தா வந்தாள்.
நேரடியாக பெங்களூருக்கு விமானம் எதுவும் இல்லை. ஏனோ கபிலனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அதிகமானது. டெல்லி செல்லும் விமானத்தில் பயணித்து அங்கிருந்து மங்களூர் விமானத்தில் வந்து மங்களூரிலிருந்து வாடகை காரில் பெங்களூருக்கு வரும்போது அதிகாலை 5:30 மணி ஆகியிருந்தது. நேராக தனது பெற்றோரின் நினைவிடத்திற்கு தான் வந்தாள். அங்கே ஏற்கனவே ஒரு கார் நிற்பதை பார்த்தவள் அருகே செல்ல செல்ல அது கபிலனுடையது ஸ்கோடா சூப்பர் தான் என்பதை அறிந்து திகைத்து போனாள். தான் வந்த காரை பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு மெல்ல நடந்து வந்து காரில் பார்த்தார், யாரும் இல்லை. பிறகு நினைவிடத்திற்கு செல்லும் பாதையில் நடந்தார். சிறிது தொலைவு இருக்கும் போதே சமாதி அருகே ஊன்றுகோல் உதவியுடன் நின்றிருந்த கபிலனும் அவனை விட்டு சற்று தள்ளி சுகனும் நிற்பது தெரிந்தது. தேடி அலைந்து இங்கேயே வந்து ஸ்ரீனிவாசின் சமாதி முன்பு நிலை குனிந்து கபிலன் நின்றிருக்க இவன் வருவதை முதலில் கவனித்தது சுகன்தான். கவினி என்ற உரத்த குரலில் அவன் அழைக்க கபிலன் திகைத்து நிமிர்ந்தான். தனது காதல் தேவதையை கண்டதும் இவ்வளவு நேரமாக கசிந்த கண்ணீர் அருவியாக அவனது கன்னங்களில் வழிய ஆரம்பித்தது. தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தோழிகளே.